எனக்கு சிஎஸ்கே மேல இன்னைக்கு நம்பிக்கை கிடையாது. எல் கிளாசிக்கோங்கிறாங்க. இது எல் கிளாசிக்கோ நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். இது வந்து எல் கிளாசிக்கே கிடையவே கிடையாது. இது என்ன யார கேட்டாலும் எல் கிளாசிக்கிறாங்க. இது எல் கிளாசிக்கே கிடையாது. விட்டுருங்க. இன்னைக்கு சென்னைக்கும் மும்பைக்கும் மேட்ச் நடக்க போகுது. இன்னைக்கு மும்பை வந்து சென்னைய ஓட விட்டு அடிக்க போறாங்க. இந்த மாத்திரே தான் ஒரு பிளேயரு. மாத்திரையையும் இன்ஜுரி பண்ணி வெளிய அனுப்பிட்டாங்க. எம்எஸ் தோனி வந்திருக்காரு. இத்தன நாளா வந்து தோனி வராரு. வந்துட்டாரு. மாடி மேல வந்துட்டாரு. பிரெடிக்ஷன் வந்து மும்பை இன்னைக்கு கண்டிப்பா மும்பை ஜெயிக்க போகுது. ஹார்திக் பாண்டியா கொளுத்த போறாங்க இன்னைக்கு மேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 170 கீழ நான் எதிர்பார்க்குறேன். அத வந்து ஒரு 17 ஓவர்ஸ்லயே வந்து மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணிருவாங்க நான் நம்புறேன். எங்க தலைவன் டோனி வரான்டா. இத்தனை நாள் வந்துட்டு நீங்க பார்த்த மேட்ச் சிஎஸ்கேவோட மேட்ச் கிடையாதுடா. இன்னைக்கு நடக்கிற மேட்ச். ஸ்குவாட் மாறிருச்சு. லார்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அடிக்கிற அடியும், இடிக்கிற இடியும், ஸ்டேடியம்ல வந்துட்டு முழங்குற முழக்கமும் வேற மாரி இருக்கும். மும்பை இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு தலைவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நடுநடுங்கி போறானுங்க. நீ யாரெல்லாம் டாப் பெர்ஃபார்மர்ன்ட்டு இப்ப கிரேட் பண்ணி வச்சிருக்கிறியோ, அவன் டோனிய பார்த்து தொட நடுங்க போறான். டோனியோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியுமோ தெரியாதோ, விளையாண்டவனுங்களுக்கு களத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஐயையோ! டோனி இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற தகவல் எனக்கு இப்பதான் வருது. அதனால நான் இத்தனை நேரமா என்ன பேசனனோ அதுக்கெல்லாம் உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க. எனக்கு சிஎஸ்கே மேல இன்னைக்கு நம்பிக்கை கிடையாது. டோனி இல்லாத மேட்ச் நான் இன்னைக்கு பார்க்க விரும்பல. கடைசியா யாரு ஜெயிச்சா அப்படிங்கிற மட்டும் தான் நான் பார்க்க விரும்புறேன். இந்த ஐபிஎல் எங்களுக்கு கணக்கே கிடையாது. பத்ரிநாத்துக்கு மும்பைக்காக இருக்கிற ஒரே ஃபேவரிசம், மும்பை வந்துட்டு கோல்கேட்டை யூஸ் பண்றாங்க. அதனால அவங்க டென்டல் ஹெல்த் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரே விஷயம் மட்டும் தான் மும்பைக்கு ஃபேவரபிளா அவர் பேச போறாருங்கிறதா என்னோட கருத்து.